கொள்ளு பருப்பை இது போல் நல்லா கெட்டியாக செஞ்சு சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி கிளறி சாப்பிட்டா அவ்வளோ சோறு கூட சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கொள்ளு கடையல் பண்ணுறதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து ரசத்துக்கு கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்றக்காக தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ வேக வச்சுருவோம். ஒரு 7 விசில் 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு பாருங்கள், ஒரு 7 விசில் விட்டு நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச கொள்ளில் ஒரு 5 போல் வரமிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 3 தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இந்த தக்காளி மிளகாய் இதெல்லாம் வேகட்டும். தக்காளியும் மிளகாயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மல்லி விதை, நம்ம கையில் கசக்கணும்னா 2 உடஞ்சிரும், அதே சேர்த்துடணும். கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். கொள்ளு பயிர் எப்பயுமே நல்லா காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் காரம் வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இத்தனை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் ஒரே ஒரு மிளகாய் கூட போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கருக விடாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொள்ளில் ஊற்றிடலாம். இப்போ இதை கடைஞ்சி எடுத்துருவோம். கொள்ளு வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது போல் நல்லா கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எதுவுமே தாளிக்க தேவையில்லை. தேவைப்பட்டால் உங்களுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு கொள்ளு கடையல் ரெடி.